லோவர் பேக் பெயின், முதுகு தண்டில் வலி இருக்கு. எதனால அந்த வலி இருக்கு, அதை நம்ம எப்படி சரி பண்ண போறோம், எல்லாத்துக்குமே சர்ஜரி பண்ணணுமா, சர்ஜரியை அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ டாக்கிங் அபவுட் லோவர் பேக் பெயின், முதுகு தண்டில் வலி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஊர்ல ரொம்ப காமனா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேஷன்ஸ். ஒரு நாளைக்கு நம்ம நிறைய பேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல காமனான காசஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறது, இல்ல குனிஞ்சு நிமிந்து நான் வெயிட் தூக்கணும் பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு, டூ வீலர்ல நான் லாங் டிரைவ் போனேன் பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பேஷன்ஸ் கிட்ட நம்ம டெய்லி பார்க்கலாம். அண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு எனக்கு எம்ஆர்ஐ எடுக்கணுமா, எம்ஆர்ஐல வந்து எனக்கு பல்ஜ் இருக்கு, நான் ஆப்ரேஷன் பண்ணணுமா, இது மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் அண்ட் நிறைய கேள்விங்க இருக்கு. ஸோ டாக்கிங் அபவுட் லோவர் பேக் பெயின், இதை நம்ம வந்துட்டு ஃபர்தரா எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா, எல்லா பேக் பெயினுக்கும் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி எம்ஆர்ஐல வந்து எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கு, உடனே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ டெஃபினட்டா வந்துட்டு உங்களுக்கு கிளினிக்கலா உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். உங்களை கிளினிக்கலா எக்ஸாமின் பண்ணும்போது உங்களுக்கு நரம்பு அழுத்தத்துக்கான சேஞ்சஸ் அண்ட் சைன்ஸ் சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்சத்தில் வி திங்க் அபவுட் சர்ஜரி. பட் நாட் சர்ஜரி தான் வந்துட்டு ஒரு சொல்யூஷனான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் foremost நம்ம வந்துட்டு ஒரு ரீஹாபிலிட்டேஷன், ஒரு ப்ராப்பரான பிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா we can definitely improve your quality of life, you will be pain free. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ இனிஷியலாக வந்துட்டு ஒரு மசில் ரிலாக்ஸன் கொடுக்கறதுல இருக்கட்டும், ஒரு பெயின் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் ஃபிசிக்கல் தெரப்பி. ஸோ ஃபிசிக்கல் தெரப்பின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஐஎஃப்டி கொடுக்கறது, அல்ட்ராசவுண்ட் கொடுக்கறது, தட் will help you out to ease out the pain. இது மட்டும் பண்ணிட்டா எனக்கு சரியாயிருமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா your rehab consists of உங்களோட போஸ்டர் கரெக்ஷன்லேருந்து, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேருந்து, அண்ட் அதுக்கப்புறமா திருப்பி உங்களுக்கு ஃபர்தரா ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான சதப்பிடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு you'll definitely have to go through some physical rehabilitation. ஸோ அதில் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து உட்காரும்போது கூன் போட்டு உட்காருவாங்க, அதை கரெக்ட் பண்ணலாம். அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டூ வீலர் வந்து நான் லாங் டிரைவ் போவேன், சஸ்பென்ஷன் சொல்லுங்க இல்லை என் டூ வீலரில், இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்மளால ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியுது. அண்ட் மோரோவர் நான் குனிஞ்சு நிமிந்து வெயிட் தூக்குனேன், எனக்கு சதப்பிடிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ப்ராப்பரான போஸ்டரில் நீங்கள் வெயிட்டை குனிஞ்சு தூக்குனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பெயினையும் we can avoid. அண்ட் ஃபர்தரா எனக்கு ஃபியூச்சரில் திருப்பி இந்த மாதிரியான பேக் பெயின் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும்? டு ஸ்ட்ரென்தன் யுவர் மசில்ஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட லோவர் பேக் மசில்ஸை ஸ்டோன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஃபியூச்சரில் நீங்கள் குனிஞ்சு நிமிந்து வெயிட் தூக்குனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சதப்பிடிப்பு வராமல் we can prevent it.